சேலம் மாவட்டத்தில் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் 100,000 கோடி அமெரிக்கன் டாலர் வருவாயை ஈட்டி வருவதாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவன முதல்வர் செல்வம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் இணைந்து சிறிய ரக ஹீலியம் சேட்டிலைட்டை விண்ணுக்கு அனுப்பி சோதனை செய்தனர். அந்த சேட்டிலைட் மிகப்பெரிய சாதனையை படைத்து பல்வேறு தகவல்களை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கலந்தாய்வு கூட்டம் ஓமலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேசியபோது, இந்தியாவின் வானியல் வருவாய் 2040ஆம் ஆண்டுக்குள் 100,000 கோடி அமெரிக்க டாலரில் இருக்கும் என்று தெரிவித்தார். வானியல் ஆராய்ச்சியை குழந்தைகள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும், குழந்தைகளுக்கு வானியல் ஆராய்ச்சி குறித்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து சிறிய ரக சேட்டிலைட்டை அனுப்பி சாதனை படைத்த பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தனியார் கல்லூரி துணைத் தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, இந்த சிறிய ரக சேட்டிலைட்டை உருவாக்கி வானில் செலுத்தியதன் மூலம் சேட்டிலைட் தற்போது பல்வேறு தகவல்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறினார். மேலும் பூசாரிப்பட்டி சாரதி பொறியியல் கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட மாநகர போக்குவரத்தை சீரமைக்கும் வகையிலான ஒரு பலூன் சேட்டிலைட்டை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். கூடலூர் அருகே சேற்றில் சிக்கி ஆண் காட்டு யானை உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ள தொரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தேன்வயல் பகுதியில் இரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை வாழை மரங்களை சாப்பிட நுழைந்தபோது சேற்றில் சிக்கியுள்ளது. இதனை கண்ட தோட்ட உரிமையாளர்கள் காட்டு யானை சேற்றில் சிக்கி உயிரிழந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்து யானை உயிரிழந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டும் சேற்றில் சிக்கி உயிரிழந்த காட்டு யானையின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பண்ருட்டி அருகே அரசு கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நெல் மூட்டைகள் தண்ணீரில் நனைந்து சேதமானது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள உளுந்தாம்பட்டு காவனூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. அறுவடை செய்யப்படும் நெல்மணிகளை அதே பகுதியில் வயல்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து குவித்து வைக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலத்திற்கு புறப்பட்ட லாரி திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நெல் வயலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் நெல் மூட்டைகள் தண்ணீரில் சரிந்து சேதமடைந்தது. மேலும் லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதனால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாராபுரம் அருகே கார்பன் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமத்தில் கார்பன் ஆலை அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்தது. இதற்கு ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இச்சூழலில் ஆலைக்கு கொடுத்த அனுமதியை ஊராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வலியுறுத்தி பொன்னாபுரம் ஊராட்சி அலுவலகம் அருகில் ஊர் பொதுமக்கள் 26 பேர் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் இரவு பகலாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த ஆலை அமைந்தால் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்படும் என கூறி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தகவல் அறிந்து சென்ற தாராபுரம் காவல்துறையினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்து ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பாராட்டு விழாவில் ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது இந்த பகுதியில் ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் சுமார் 500 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்த பணத்தை இழந்து தவிக்கும் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் மனு கொடுப்பதற்காக அப்பகுதியை சூழ்ந்தனர். இதனால் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா,
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.